வெல்கம் டு மேத்தமெட்டிஷியன் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு அதிகமாகிட்டுருக்கு. டூ வீலராக இருக்கட்டும், ஃபோர் வீலராக இருக்கட்டும். நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமொபைல்ஸ்லேயே பெட்ரோலு காரு, டீசல் கார் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து எல்லா நாட்டிலையும் கிட்டத்தட்ட இந்த வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு, சேல்ஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதில் வந்துட்டு நிறையா காம்ப்ளெக்சிட்டி இருந்துச்சு, டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி வந்து நிறையா வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோம், வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணால் எமிஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிக எமிஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இருக்காது தான். ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னா இருக்காது. ஸோ டிராஃபிக்ஸில் சவுண்டும் இருக்காது, கேஸஸும் இருக்காது. ஸோ அது ஒரு குட் அப்ரோச் தான். அதே மாதிரி தான் கேஸ் வெஹிக்கிள்ஸும் சிஎன்ஜியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ பொல்யூஷன் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ரொம்ப ரெடியூஸ் ஆகும் தான். ஆனால் அதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மேனுஃபேக்சர் பண்ணும் போது அதில் வெளிப்படுற அந்த கேஸஸ் இருக்குது பாருங்கள், எமிஷன் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அதிகம். இப்போ ஒரு லித்தியம் பேட்ரி, லெட் ஆசிட் பேட்ரி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் எமிட் ஆகிற விஷயங்களும் வந்துட்டு கேஸஸும் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதுவும் நம்மளால் தவிர்க்க முடியாது. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அக்குமுலேட் ஆகி அது எமிஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் பார்க்க முடியாது, பட் மேனுஃபேக்சரிங் செக்டரில் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது இன்னெவிட்டபிள் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை 100% தவிர்த்திட முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், ஒரு ஏரோஃப்ளைனு ஒயிட் பெட்ரோலில் தான் வேலை செய்யுது. ஸோ ஒயிட் பெட்ரோல் அப்படின்றது பெட்ரோல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒரு ஃப்ளைட்டால் அதை பண்ண முடியும். பட் அதுவும் ஸ்டில் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். ஸோ வந்து ஃப்ளைட்டே இருக்கா, சின்ன சின்ன ஃப்ளைட்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதிகபட்சம் ஒரு 30 மினிட்ஸ் பறக்குதுன்னு நினைக்கிறேன் எலக்ட்ரிக் பவரில். பட் வந்து ஃபுல்லாக பறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஃபியூல் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னும் ரிசர்ச் பண்ணுறாங்க. பட் கண்டிப்பாக சயின்ஸோட ஹெல்ப்பால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்யூச்சரில் இதை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் வரும். ஸோ நம்ம பார்க்குற அந்த லித்தியம் பேட்டரியை விட இன்னும் ஹை அட்வான்ஸ்டு பவர் உள்ள விஷயங்கள்லாம் வர தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் முற்றிலும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை தவிர்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி யூஸ் பண்ணுற நம்ம பிளாஸ்டிக்ஸு கம்ப்ளீட்டாக பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான், பெட்ரோலோடைய ஒரு பை ப்ராடக்ட்டு தான். அடுத்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாமல் ஃபுட் ப்ரொடக்ஷன் என்ன பண்ண முடியாது. ஸோ மாடர்ன் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் வேணுன்னா நம்ம பண்ணிக்கலாம், பட் அதில் ப்ரொடக்டிவிட்டி கிடைக்காது. ஸோ ஈல்டும் அதிகமாக இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள், தார் வந்துட்டு ஒரு லாஸ்ட் பை ப்ராடக்ட், பெட்ரோலியம் ப்ராடக்டோட லாஸ்ட் பை ப்ராடக்ட். அப்புறம் கேஸஸ். ஸோ ஈவன் வந்து எல்பிஜியாக இருக்கட்டும், சிஎன்ஜியாக இருக்கட்டும், ஒன்று தனியாக எடுப்பாங்க, இல்லை பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேயே தனியாக பிரித்து எடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே பண்ணுவாங்க. ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை நம்ம முற்றிலும் வந்து தவிர்க்க முடியாது. பட் ஃப்யூச்சரில் தவிர்க்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் நம்ம வந்து அந்த கார்பன் கன்சப்ஷன் அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா தவிர்க்க முடியாது. நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும் போது அதை அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ண தான் செய்கிறோம். அதே மாதிரி எமிஷனும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு அது அல்டர் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு விண்டு மில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. விண்டு மில்லோட ஸ்பேர் பார்ட்ஸு, விண்டு மில்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள், அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அதிகமான கார்பன் கன்சப்ஷன், வாட்டர் நிறையா தேவைப்படும். அதே மாதிரி தான் டைடல் வேவ் நம்ம ஜென்ரேட் பண்ணாலும் சரி, சோலார் பேனல் உற்பத்தி பண்ணுறதா இருந்தாலும் சரி, பேட்ரி உற்பத்தி பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து கார்பனை தான் கன்சியூம் பண்ணுறோம். அட் த சேம் டைம் அதோடைய பை ப்ராடக்ட் எமிஷன் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரியான கேஸஸை எமிஷன் பண்ணி தான் ஆகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது ஒரு பிளான்ட்டோடைய ஒரு கிவன் தான். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி க்ரூட் ஆயிலே ஒரு பிளான்ட்ஸோடைய மக்கி போன ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதாவது அனிமல்ஸோட ரிமைன்ஸு, பிளான்ட்ஸோட ரிமைன்ஸ்லாம் அண்டர் ஹை ப்ரெஷரில் மக்கி போனது தான். அதே மாதிரி கோல் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரூட் ஆயில் சொல்லலாம், அப்புறம் கோல் சொல்லலாம். அதுவும் வந்துட்டு பிளான்ட்டோடைய பை ப்ராடக்ட்டு தான்.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம பிளான்ட்ஸ்லேருந்து தான் எடுக்கிறோம். பிளான்ட்ஸோடைய அந்த ரொம்ப மக்கி போய் ரொம்ப லாஸ்ட்டில் எடுக்கிறது அதை தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமண்ட். ஸோ டைமண்ட் ஒரு கார்பன் ப்ராடக்ட் தான். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் தான் எல்லாத்தையும் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு யூசேஜ் ஆஃப் கார்பன் கன்சப்ஷன் அப்படின்றது தவிர்க்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அல்டர் த எனர்ஜி, ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக நம்ம மாற்றி வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும், ஆனால் வந்து இதை யூசேஜை வந்து தவிர்க்க முடியாது. உங்களுக்கு என்ன தோணுது, ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான எனர்ஜி யூசேஜ் இருக்கும், என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இப்போ வந்து ரிசர்ச்சில் பண்ணுறாங்க அப்படின்றதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.